அந்த கான்செப்ட்ட வந்து நடிச்சு காட்டுறாரு. எல்லாருமே வந்து பார்த்து அப்படியே அசந்து போறாங்க. குமரன் வந்து உணர்ச்சிவசப்பட்டு உண்மையாவே நடிக்கிறாரு. நடிப்பு இல்லாம உண்மையாவே அவர் பண்றதால எல்லாருமே வந்து அப்படியே ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. குமரன் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன கூட அவரால தாங்கிக்க முடியாம அழுதுட்டே இருக்காரு. இத பார்த்து குமரன் வீட்ல எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க. விஜயால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து விஜய் வந்து கண் கலங்குறாரு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நம்ம வந்து கங்கா ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவர தேடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு அப்படி சொன்னோனே, குமரன் இந்த அளவு தத்ரூவமான நடிப்பை நாங்க பார்த்ததே இல்ல. நடிப்புன்னே சொல்ல முடியாது இத. உண்மையிலேயே நீங்க வந்து இந்த நிமிஷத்துல வந்து அந்த கேரக்டராவே மாறிட்டீங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு குமரன் அப்படியே அமைதியா இருக்காரு. அடுத்து வந்து எல்லாருமே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏங்க மாமா ஏமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. இல்ல காவேரி எனக்கு அந்த கான்செப்ட் எடுத்தோனே என்னால தாங்கிக்க முடியல காவேரி. என் மனசுல வந்து நீ தான் நின்ன. எனக்கு என்னோட கண்ணுல நீ தான் காவேரி தெரிஞ்ச. உன்னை பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல காவேரி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி காவேரின்றாரு. என்ன மாமா நீங்க இங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க மாமா எல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே எல்லாருமே வந்து விடுங்க தம்பி, ஏன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்றாங்க. எல்லாருமே அவரை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. இந்த சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயால தாங்கிக்க முடியாம அப்படியே கண் கலங்குறாரு. அப்படியே உட்காந்துடுறாரு. என்னால தான் இவ்வளோ கஷ்டம். குமரன் இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால தான். ஸ்டேஜில் கூட அவர் எப்படி அழுதுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தாங்காமல் விஜய் கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, போயிட்டு தனியாக நிற்கிறாரு நம்ம குமரன். குமரன் கிட்ட விஜய் வராரு. விஜய் வந்துட்டு ப்ரோ அப்படின்றாரு. திரும்பி பார்க்குறாரு. நீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் ப்ரோ இவ்வளோ தூரம் உங்களை நான் கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் உங்களை நான் பார்க்காம இருக்க முடியாது தான் வந்தேன். நான் பார்க்க வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். உண்மையிலேயே இதுக்கு நான் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் அன்றைக்கி நான் அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாரிங்க அப்படின்றாரு. ஏங்க நீங்கள் சாரி கேட்க வேண்டிய அவசியம், நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தானேங்க. உங்கள் வழி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நீங்கள் வந்து நடிக்கலைங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து நடிக்கிறாங்கன்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் உண்மையை சொன்னீங்க, நீங்கள் எனக்கு நல்லா புரியுதுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்ன நடக்க போகுது, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. காவேரி தான் என் வாழ்க்கை, காவேரி கூட தான் நான் வாழ்வேன். காவேரி நானும் கண்டிப்பாக சேருவோம். நீங்கள் வந்து உங்களால் வந்து எங்களுக்குள்ளே கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனால் இது வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே சிறு பிரிவு தான், இது நிரந்தரம் கிடையாதுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டதால குமரன் அங்கேருந்து யோசனை பண்ணிகிட்டே வந்து விஜய் பார்த்துட்டு போயிடுறாரு. இங்கே வந்து எல்லாம் முடிஞ்சது. குமரன் தான் வந்து வந்து வின் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே தூரம் நின்று பார்க்குறாரு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம விஜய் வந்து காவேரி கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க விஜய் காவேரியை பார்க்குற 2 பேரோட கண்கள் வந்து அப்படியே பரிமாறிக்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையும் சாரதா பார்த்துறாங்க. ஐயோ இந்த பையன் வந்து இங்கே வந்திருக்காரு, ஒரு வேளை வந்து காவேரி மனசு மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது, இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி அந்த பையன் இங்கே வந்திருக்கான், என்னாச்சு, எப்படி இங்கே வந்தான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே காவேரிம்மா எனக்கு தெரியாதுமா அப்படின்றாங்க. உனக்கு தெரியாமல் அந்த பையன் இங்கே வந்துட்டானா அவர் முன்னாடியிலேருந்தே வந்து அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காருமா. தேவையில்லாமல் காவேரியை கோச்சிக்காதுமா. இவ பார்க்குற பார்வையே சரியில்லையா, அந்த பையனை பார்த்தோன்னா அப்படியே வந்து டோட்டலாக மறந்துட்டு அவங்க கூட போயிடுற மாதிரி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நான் அதான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்லம்மா, ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அது ஞாபகம் இருந்தால் சரி, அவன் பக்கமே திரும்பினேன் அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. காவேரி என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. வந்து காவேரி கிட்ட பேச முடியுமான்னு தவிச்சிக்கிட்டே இருக்காரு. காவேரி வந்து விஜய் காவேரி பார்த்துட்டே இருக்காங்க.